கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஓகே. இந்த எக்ஸாமுக்கு நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் சார்? எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஓகே. திவ்யா பாரதி, நீங்கள் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க இல்லையா? ஆமாம் சார். ஆல்ரைட். நவ் நம்ம ஐஏஎஸ் தேர்வு அப்படிங்கிறது எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, தகுதி வந்தாச்சு. ஓகே சார். ஏன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிங்க இல்லையா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது முடிச்ச உடனே ஒன்று நீங்கள் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இலவசமாக ஐஏஎஸ் பயிற்சி மையம் இங்கே கிரீன்வேஸ் ரோடு அடையாறில் வச்சுருக்காங்க. ஓகே சார். அங்கே நீங்கள் ஒரு மனு கொடுத்து இந்த நவம்பர் மாதம் ஒரு தேர்வு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி மையத்தில் இலவசமான அட்மிஷன் கிடைக்கும். இந்த பிரிலிமினரி தேர்வு நீ பாஸ் பண்ணிட்டேன்னா தங்க வச்சு இலவசமாக உணவு கொடுத்து இலவசமாக கோச்சிங் கொடுத்து புத்தகங்களை கொடுத்து பயிற்சி கொடுத்து அதுக்கு மேல உங்களுக்கு உனியை கொண்டு இலவசமா டெல்லி கூட்டிட்டு போய் இன்டர்வியூ வரைக்கும் பண்ண வச்சிருவாங்க தமிழ்நாடு அரசாங்கம். ஓகே சார். சோ அதுவும் நீங்க செய்யலாமா? ஏதாவது புக்ஸ் அந்த மாதிரி படிக்கணும், என்ன மாதிரி சார் படிக்கணும்? பாட புத்தகம் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சிபிஎஸ்இ பாட புத்தகம் எல்லாத்தையும் படிச்சா அடிப்படை பொது அறிவு வந்துடும். ஓகே சார். அப்புறம் இந்த சிசேட்னு ஒன்று சொல்றாங்க, அதாவது உங்க நம்ம மனதில் நம்ம மூளையை சோதிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். இதுக்கு நீங்க தயார் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் வந்துச்சு, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. நான் இதையும் சொல்லிடுறேன், ஒருவேளை உனக்கு வந்து வீட்டு சூழ்நிலை சரியில்லை, வருமானம் இல்லைன்னா இந்த ஐஏஎஸ் தேர்வு தயார்படுத்திட்டு இருக்கும்போது இந்த சிசாட் படிச்சுட்டு இருக்கிறனால போய் வங்கி தேர்வு எழுதி பாருங்க, நேரடியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வங்கி தேர்வு அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்போ அந்த வங்கி தேர்வில் எழுதி வங்கி அதிகாரியாக இருந்துட்டு கூட படிக்கலாம். இப்போ நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அதிகாரியாக இருந்தேன். ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். கிடைக்கிற சம்பளம் முழுவதும் இந்த புத்தகங்களை தான் வாங்கிட்டு இருந்தேன். சம்பளம் வாங்குறது செலவு போக மீதி புக் வாங்குறது படிக்கிறது. ஸோ உனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ இப்போ இந்த மாதிரி போட்டித் தேர்வில் இப்போ நீ முழுமையாக இறங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட்.